ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அமலநாதி பிரான் தனியன். திருவரங்கநாதனுடைய தாமரை போன்ற பாதம், அவர் இடையில் சாற்றியிருக்கும் சிறந்த சிவந்த பீதாம்பர ஆடை, அதன் மேல் இருக்கும் பிரமனை படைத்த நாபி, சேவிக்க அரிதாயிருக்கும் அரைப்பட்டிகை, திருமகளான அரங்கநாயகி வாசம் செய்யும் மார்பு, கழுத்து, சிவந்த வாய், சோர்வில்லாத கண்கள் மற்றும் அவருடைய திருமேனி, இவை அனைத்தையும் அந்த அரங்கநாதனே காட்ட, அவற்றை லோகசாரங்க முனிவரின் தோள்களின் மேலேறி சேவித்த திருப்பானாழ்வாரின் பாதங்களை வணங்குகிறோம். அமலநாதி பிரான். பாசுரம் 1. பரிசுத்தமானவர், பிரபஞ்சத்தை படைத்தவர், பிரபஞ்சத்தை காத்து நடத்தி நன்மை செய்பவர், அவருடைய தொண்டர்க்கு என்னை தொண்டனாக்கினவர், என் தாழ்ச்சி பாராதவர், நித்திய சூரிகளுக்கு தலைவர், வாசனை மிகுந்த சோலைகள் சூழ்ந்த திருவேங்கடத்தில் கோவில் கொண்டிருப்பவர், அடியார்களுக்கு எளியவர், அடியார்களின் குற்றத்தை நற்றமாக பார்ப்பவர், பரமபதத்தை நிர்வாகம் செய்பவர், உயரமான மதில்களை உடைய திருவரங்கத்தில் எழுந்தருளி இருக்கும் திரு அரங்கநாதனுடைய தாமரை போன்ற பாதங்கள், அவை தானே வந்து என் கண்ணுக்குள் இருப்பது போல் காட்சியளிக்கின்றது. பாசுரம் 2. அடியார், அடியார் அல்லாதவர் என்ற வேறுபாடு பார்க்காமல் தன்னால் படைக்கப்பட்ட அத்தனை உயிர்களின் தலைகளிலும் திருவடி படும்படி உலகமளந்து அருள் செய்யப் போகிறோம் என்ற காரணத்தால் ஏற்பட்ட மகிழ்ச்சியை மனதில் உடையவர், உலகத்தை அளந்தபோது அண்டத்தின் எல்லையை முட்டும்படி நிமிர்ந்து உயர்ந்த கிரீடத்தை உடையவர், திரேதாயுகத்தில் எதிர்ந்து வந்த ராட்சசர்களை கொன்ற வெப்பமான அம்புகளை கொண்ட ராமனாக அவதரித்தவர், வாசனை நிறைந்த சோலைகள் உடைய திருவரங்கத்தில் எழுந்தருளி இருக்கும் திருவரங்கநாதனுடைய இடுப்பில் சாற்றியிருக்கும் சிவந்த பீதாம்பர ஆடையின் மேல் என் சிந்தனை சென்றது. பாசுரம் 3. குரங்குகள் மரம் விட்டு மரம் குதித்தபடி இருப்பது வடதிசையில் உள்ள திருவேங்கடம் என்னும் பெரிய மலை. திருவரங்கத்தில் பாம்பு படுக்கையில் சயனிக்கும் திருவரங்கநாதனே அந்த திருவேங்கட மலையிலே நிற்கிறார். நித்திய சூரிகள் ஆராதனத்தை ஏற்று நிற்கிறார். அந்த திருவரங்கநாதனின் இடையில் சாற்றியிருக்கும் ஆடை சூரிய அஸ்தமனத்தின் போது இருக்கும் வானத்தை போன்று சிவந்த நிறத்தில் இருக்கிறது. அந்த ஆடையின் மேல் இருப்பது பிரமனை படைத்த அழகிய நாபி. இவ்வாறான அரங்கநாதனுடைய ஆடையின் மேலும் அழகிய நாபியின் மேலும் என்னுடைய இன்னுயிர் பதிந்தது. பாசுரம் 4. 4 பக்கங்களிலும் பெரிய மதில்கள் சூழ்ந்திருக்கும் இலங்கை. அந்த இலங்கைக்கு தலைவனான ராவணனுடைய 10 தலைகளையும் பனங்குலை உதிர்வது போல் உதிர்ந்து ஓடும்படி ஓர் வெப்பமான அம்பை எய்து அவனை அழித்தவன் கடல் போன்ற நிறமுடைய ராமபிரான். அந்த ராமனே திருவரங்கத்தில் அரங்கநாதனாக எழுந்தருளியிருக்கிறார். நித்திய சூரிகளே பெரிய வண்டுகளாகவும் பெரிய மயில்களாகவும் பாடியும் ஆடியும் திருவரங்கத்தில் அரங்கநாதனுக்கு கைங்கரியம் செய்கின்றனர். அந்த அரங்கநாதனுடைய இடையில் சாற்றியிருக்கும் பட்டிகையின் அழகு என் மனத்தில் உலாவுகின்றது. பாசுரம் 5. பெரிய சுமையாக இருந்த என்னுடைய பழைய வினைகளை அழித்து அந்த பாபங்களின் இணைப்பையும் அறுத்து என்னை தனக்கு ஆட்படுத்தி வைத்து கொண்டார். இத்தனை நன்மைகள் செய்தது மட்டுமன்றி அவர் வந்து என் மனதிற்குள் புகுந்து விட்டார். பல பிறவிகளாக பாபங்களின் பிடியிலிருந்து அவரை விட்டு விலகியிருந்த என்னை ஆட்படுத்தி கொள்வதற்கு இத்தனை காலமாக காவிரி நதிக்கரையிலே கடினமான பெரிய தவம் செய்தாரோ தெரியவில்லை. இப்படி தனக்கேயாக என்னை ஆட்படுத்தி வைத்திருக்கும் அரங்கநாதனின் திருமார்பு, அரங்கநாயகி எழுந்தருளியிருக்கும் அழகிய ஆரமணிந்திருக்கும் திருமார்பின் அழகு என்னை ஆட்படுத்தியது. பாசுரம் 6. அழகிய சிறுகுகளை உடைய
வண்டுகள் வசிக்கும் சோலைகளால் சூழப்பட்டிருக்கும் திருவரங்கம். அந்த திருவரங்கத்தில் எழுந்தருளியிருப்பவர் நம் தந்தையான திருவரங்கநாதன். வெண்மையான சந்திரனின் துண்டான பிறையை தலையில் சூடிய சிவனை பிரமனளித்த சாபத்திலிருந்து விடுவித்து அவருடைய துன்பத்தை தீர்த்தவர் இந்த அரங்கனே. பிரளயத்தின் போது அண்டம், புற அண்டம், பெரிய பூமி, 7 மலைகள் உட்பட அனைத்தையும் காற்றில் தூசி பறந்து வருவது போல் தன் வயிற்றுக்குள்ளே வரச் செய்த இந்த அரங்கநாதனின் கழுத்து என்னை இன்ப துன்ப வினைகளிடம் அகப்படாதபடி காத்தது. பாசுரம் 7. வெறும் கையே அழகாயிருப்பினும் அழகு பொருந்திய சுழியையுடைய சங்கையும் நெருப்பை உமிழும் சக்கரத்தையும் கையில் ஏந்தியவர். பெரிய மலையைப் போன்ற திருமேனியை உடையவர். திருத்துழாய் மாலையை திருமுடியில் அணிந்திருப்பவர். அந்த திருத்துழாய் மாலையின் வாசனை வீசும் நீண்ட கிரீடத்தை உடையவர். நமக்கு நாயகனாய் இருப்பவர். திருவரங்கத்திலே கோவில் கொண்டிருக்கும் அழகனான அரங்கநாதன். பாம்பு படுக்கையின் மேல் சயனித்து யோகத்தில் இருப்பவர். அற்புதங்களை செய்பவர். அவருடைய அழகிய சிவந்த வாய் ஐயோ என்னுடைய மனத்தை ஈர்த்தது. பாசுரம் 8. தன்னை விரோதித்து பெரிய உருவில் வந்த அசுரனான இரணியனின் உடம்பை கிழித்த நரசிம்மனாக அவதரித்தவர் திருவரங்கத்தில் எழுந்தருளியிருக்கும் அரங்கநாதனே ஆவார். தன் பக்தனான பிரகலாதனுக்கு எளியவராயிருந்தாலும் தேவர்களுக்கு சேவிக்க அறியவர். உலகத்தை படைத்து காத்து நடத்தி நன்மை செய்பவர். பரிசுத்தனான இந்த அரங்கநாதனின் முகத்தில் கருமை நிறத்தில் அகலமானதாய் கருணையாலே வந்த ஒளியையுடையதாய் அரங்கநாயகின் சேர்த்தியால் சிவந்திருப்பதாய் நீளமாக பெரியதாக இருக்கும் அவருடைய கண்கள் என்னை நிலைமறக்க செய்தன. பாசுரம் 9. பிரளயத்தின் போது தன்னால் படைக்கப்பட்ட 7 உலகங்களையும் உண்டு பெரிய ஆலமரத்தின் இலையின் மேல் ஒரு சிறிய குழந்தையாய் துயில் கொண்டவர் திருவரங்கத்தில் பாம்பு படுகையில் சயனித்திருக்கும் திருவரங்கநாதனே ஆவார். திருமார்பில் எழுந்தருளியிருக்கும் திருவரங்கநாயகிக்கு அணிகலன் போல் பெரிய இரத்தனங்களாலான அழகிய ஹாரம் மற்றும் உயர்ந்த முத்துக்களால் ஆன மாலையையும் அணிந்திருக்கிறார். எல்லையில்லாத அழகை கொண்ட இந்த அரங்கநாதனின் கருநீல நிறம் பொருந்திய திருமேனி ஐயோ என் நெஞ்சினை ஆக்கிரமித்து கொண்டது. பாசுரம் 10. மழை மேகத்தைப் போல் கரும நிறம் கொண்டவர். துவாபர யுகத்தில் ஆயர் குலத்தில் ஆநிரைகளை காத்த கண்ணனாக அவதரித்து ஆய்ப்பாடியில் ஆய்ச்சியர்கள் வைத்திருந்த வெண்ணெயை உண்ட வாயையுடையவர். என்னுடைய மனத்தை கொள்ளை கொண்டவர். உலகத்துக்கே தலைவராயிருப்பவர் திருவரங்கத்தில் எழுந்தருளியிருக்கும் அழகிய அரங்கநாதன். எனக்கு அமுதம் போல் இனிமையாயிருப்பவர். இந்த அரங்கநாதனை அவரே காட்ட சேவித்த என்னுடைய கண்கள் இனி மற்ற எந்த காட்சியையும் பார்க்காது. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.